வணக்கம் மக்களே! நான் உங்க கோகுல். கரெக்ட்டா 2020 அந்த சமயத்துல நம்ம லாக்டவுன ஃபேஸ் பண்ணியிருந்தோம். கொரோனா காலகட்டம். அந்த சமயத்துல சாத்தான்குளத்துல ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் அப்படின்கின்ற இருவர், அதாவது அப்பா மற்றும் மகனை போலீஸ் அடிச்சு அவங்க லாக்அப் டெத் ஆனாங்க அப்படிங்கிற அந்த நியூஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படி கொஞ்ச நேரம் லேட்டா கடைய மூடுனதுக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த காவலர்கள் அவங்கள ரொம்ப கடுமையாக அடிச்சு, ஸோ அவங்க லாக்அப் டெத் ஆகுற அளவுக்கு அவங்களுடைய மரணம் என்பது ரொம்ப கோரமாக இருந்தது. ஸோ இத போலீஸ் செஞ்சிருக்காங்கன்னும் போது மக்களுக்கு மத்தியில பயங்கர அதிர்ச்சி. அதே சமயத்துல செம்மையா டென்ஷன் ஆயிட்டாங்க. அதே சமயத்துல இந்த வழக்கு போலீஸே விசாரணை செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வழக்கு என்பது சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. வழக்கு சம்பந்தப்பட்டு முன்னாடி ஒரு பத்திரிகை தாக்கல் செஞ்சாங்க. அதுல 2207 பக்கத்துக்கு அவங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இப்போ 2வது முறையாக 400 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை 6 வருஷத்துக்கு முன்னாடி அரஸ்ட் செஞ்சிருந்தாங்க. அதுல பால்துறை அப்படிங்கின்ற ஒரு காவலர் மட்டும் சிறையில இருக்கும்போது அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு அவர் இறந்து போயிட்டாரு. மீதி 9 பேரும் ஜாமீன் கேட்டு ரொம்ப நேரமா கோர்ட்டுக்கு சுத்திட்டு இருந்தாங்க. பட் ஜாமீன் கோர்ட் குடுக்கவே இல்ல. சோ இதற்கு காரணம் ஆப்வியஸா சொல்லணும்னா அவங்களுடைய அந்த லாக்அப் டெத் தான். அந்த அளவுக்கு கொடூரமாக அடிச்சு சாவடிக்கப்பட்டிருக்காங்க. ஜெயராஜ் மற்றும் ஃபெலிக்ஸ் அப்படிங்கின்ற 2 பேரும் அப்படிங்கின்ற இந்த காரணங்கள் தான் அந்த 9 காவலர்களுக்கும் ஜாமீன் கிடைக்கவே இல்ல. இந்த சூழ்நிலையில சிபிஐ 2வது முறையாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சதா, இப்ப நீதிமன்றம் 9 பேரும் குற்றவாளிகள் அப்படிங்கின்ற ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பை குடுத்திருக்குங்க. வருகின்ற 30ஆம் தேதி ஸோ அந்த தண்டனை என்னன்றத சொல்லிடுவாங்க. 9 பேருக்கும் என்னென்ன தண்டனை என்றது சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே 30ஆம் தேதிக்காக இப்ப பயங்கர வெயிட்டிங்ல இருக்காங்க. அந்த கொலை, அதாவது லாக்அப் டெத் என்பது நடந்தது இல்லையா? அது விவரிச்சு சொல்லியிருக்காங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல தான் நெறைய தகவல்கள் என்பது வந்திருக்குங்க ஆட்டாப்சி ரிப்போர்ட்ல. அதன்படி அந்த குற்றப்பத்திரிகையிலயும் நீதிமன்றத்துல நீதிபதி என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, கையில கயிற கட்டிட்டு அவங்கள தொங்க விட்டு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மேசையில படுக்க வச்சு மேசை மேல வச்சு அடிச்சிருக்காங்க. கொம்பு இருக்கு பாத்தீங்களா? கொம்புல போட்டு அடிச்சிருக்காங்க. கம்பியில அடிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாரி அடிபடும்போது அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் ரத்த கறை ஆகும்ல, அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அவங்களுடைய உறவினர்கள் கிட்ட குடுத்து, கொண்டு போயிட்டு குப்பையில போடுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்களாம். அதே சமயத்துல அந்த போலீஸ் 10 நிமிஷம் கேப் எடுத்து இவங்கள சரியான அடி அடிச்சிருக்காங்க. அதாவது ஒருத்தன் சிக்கியிருக்கான், வாடா நம்ம அடிச்சு பழகுவோம் அப்படின்ற மாரி சொல்லி அவங்கள அடிச்சிருப்பதாக இப்ப நியூஸ் சேனல்லயும் இந்த ஊடகவியலாளர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் இந்த மாரி பேசிட்டு வராங்க. இத கேட்கும்போது, ஏய் என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த மாரி எல்லாம் ஒரு 2 உயிர எடுக்கிறது ரொம்ப மோசமான ஒரு செயலா தெரியலையா? அப்படின்ட்டு செம்மையா டென்ஷன் ஆகுதுங்க. இதெல்லாம் கேட்கும்போது உண்மையாவே என்னதுங்க, ஏதோ நம்மளுக்கு 2 பேர் கிடைச்சிருக்காங்க, வாங்க அவங்கள அடிச்சு பழகுவோம்ன்னு சொல்லும்போது சுத்தமா புரியலங்க. நம்ம தமிழ்நாட்டுல எத்தனையோ காவலர்கள் அவங்களுடைய பணிய சிறந்து செஞ்சுகிட்டு இருக்காங்க. நெறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அது போன்ற காவலருக்கு மத்தியில, இது போன்ற காவலர்களுடைய பெயர கேட்கும்போதே டென்ஷன் ஆகுதுங்க. அதுலயும் அந்த சம்பவத்துல இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒரு நபர் தான் அவங்கள அடிங்க அப்படின்ற மாரி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அதனால அத்தனை ஆபீசர்ஸும் அங்க இருக்கக்கூடிய போலீஸ் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் பயங்கரமா அடிச்சிருக்காங்க. 10 பேர் இதுல அரஸ்ட் செஞ்சிருக்காங்க. அதுல நான் சொன்னபடி ஃபர்ஸ்ட்ல ஹெல்த் இஷ்யூவால ஒருத்தர் சிறையிலேயே அவர் இறந்து போயிட்டாரு. இப்ப ரீசென்ட்டா நீதிமன்றமும் இவங்க 9 பேரும் குற்றவாளிகள், வருகின்ற 30ஆம் தேதி தண்டனை விவரங்கள் என்பது அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப எல்லாருமே அதை நோக்கி தான் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இதுல 100க்கும் மேற்பட்ட சாட்சியங்களை வச்சிருக்காங்க. சிபிஐ டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும், அந்த சம்பவத்துக்கு நடந்தது இல்லையா? 100 சாட்சியங்களுக்கு மேல வச்சிருக்காங்க. அதே சமயத்துல அந்த லட்டில அடிச்சிருக்காங்க இல்லையா? அந்த லட்டில ரத்தக்கறை என்பது இருந்திருக்கு. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து மேட்ச் பண்ணி பார்க்கும்போது மேட்ச் ஆயிருக்கு. அப்பயும் போலீஸ் சைட்ல இருந்து ஒரு லட்டில தானே பிளட் கறை இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கோர்ட் அதை ஏத்துக்கவே இல்ல. அதுக்கப்புறம் 2 முக்கியமான பெண் போலீஸ் இதுல முக்கிய சாட்சிகளாக கருதப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இவ்வளவும் நடந்து இப்ப 9 பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்குங்க இந்த இடத்துல. அதுல மாற்று கருத்தே கிடையாது. பட் தண்டனை விவரங்கள் 30ஆம் தேதி வரப்போகுது. அது நம்ம பார்க்க தான் போறோம். அதை தாண்டி அந்த ஜெயராஜ் ஃபெலிக்ஸ்க்கு மட்டும் தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கான்னு பார்க்கும்போது கிடையாது. இப்ப ரீசெண்டா அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு பையன் இறந்து போயிட்டான். அவனுக்கும் இந்த இடத்துல நீதி வேணும். அதுக்கப்புறம் ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு பையன் ரீசெண்டா லாக்அப் டெத் ஆயிருந்தான். இது போன்ற லாக்அப் டெத் சம்பந்தப்பட்டு ஒரு முறையான விசாரணை, இப்போ சாத்தான்குளம் சம்பவத்துல எப்படி நடந்ததோ அந்த மாதிரி ஒரு முறையான விசாரணை நடந்ததுன்னா இந்த இடத்துல அடுத்து தவறுகள் என்பது தவிர்க்கப்படுங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது போன்ற நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.